முடிந்து போகாது என் பிரியனே. கடும் புயல் வரிலும் காற்று வீசிலும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரிலும் காற்று வீசிலும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. மனம் கலங்காதே, திகையாதே, உன் இயேசு
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் மத்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதாக பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு என்று வாழ அர்ப்பணித்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஸ்தானாபதிகள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு ஸ்தானாபதி எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் என்ன என்பதை குறித்து முதல் பகுதியிலே சௌர் அப்பாதர் அவர்கள் மூலமாக ஆவியானவர் அழகாய் நம்மோடு பேசினார். ஒரு ராஜ்யத்தினுடைய அம்பாசிடராக, ஸ்தானாபதியாக ஒரு நாட்டிற்கு ஒருவர் அனுப்பப்படும் போது அந்த அரசாங்கத்தை அவர் பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கென்று செய்திகளும் அவருக்கென்று அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கென்று முக்கியமான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் நம்மையும் ரட்சித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை கொடுத்து, நீங்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகள், என்னுடைய பிரதிநிதிகள், எனக்கென்று இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள், ஸ்தானாபதிகளாக இருக்கிறீர்கள் என்று தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் தேவனுடைய ஸ்தானாபதியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய ராஜ்ய தூதுவனாக நான் இருக்கிறேன் என்பது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். நாம் அந்த உணர்வோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சமயம் துபாய் நாட்டிற்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்த போது அங்கே ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். தன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அவர் எனக்கு சொன்னார். அவருடைய பெயர் டேவிட் என்பது. அவர் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு வேலை, கை நிறைய சம்பாத்தியம். ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிற சகோதரர், வாரந்தோறும் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகிறவர், தேவனுக்கு அந்த காணிக்கை கொடுக்கிறவர், ஆண்டவர் மேல ரொம்ப அன்பும் பக்தியும் உள்ளவர். அவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருக்கிறது. அப்படி ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர். ஒரு சமயம் அவருடைய கம்பெனியிலிருந்து, அந்த ஆபீஸிலிருந்து அவரை சொன்னார்கள், ஜெர்மனியில பிராங்க்ஃபர்ட்ல நம்முடைய கொஞ்சம் பணிகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது, நீங்கள் போய் அதை முடித்துவிட்டு வர வேண்டும் என்று சில வாரங்கள் பணிக்காக அவரை ஜெர்மன் தேசத்திற்கு அனுப்பினார்கள். அவர் ஜெர்மனியில் வந்து தன்னுடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருந்த சமயம் திடீரென்று அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. இருதயம் பாதிக்கப்பட்டு அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரர், திருமணமாகி சின்ன பிள்ளைகள் தான் இருக்கிறது, கொஞ்சம் வயது தான், வாழ வேண்டிய வயதில் அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அவர் சேர்க்கப்பட்ட போது மயங்கின நிலைமையில் இருந்தார். டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு அறிந்து கொண்டார்கள், இது ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்திருக்கிறது, அவர் பிழைப்பது கடினம் என்கிறதை டாக்டர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே அவர் ஐசியில் வைத்து அவரை பராமரித்து கொண்டிருந்த போது டாக்டர்ஸ் அவரை குறித்து ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசி கொண்டிருக்கிற சமயம் கொஞ்சம் அவருக்கு மயக்கம் தெளிந்ததான். மயக்கம் தெளிந்து அவர் டாக்டர்ஸ் பேசுகிறது காதில் விழுகிறது. அப்படி அவர் கேட்கிற அந்த சமயத்தில் அவள் சொல்லுகிறார்கள், இனிமேல் அவர் பிழைப்பது கடினம், அவருடைய இருதயம் அப்படி பலவீனப்பட்டு விட்டது, அவருடைய மரணம் சீக்கிரத்தில் இருக்கலாம், உடனே அவருடைய குடும்பத்திற்கு செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்பதாக அவர்கள் டாக்டர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு தெரிந்துவிட்டது, என்னுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது, இனி நான் பிழைக்க முடியாது, சாக போகிறேன் என்பது தெரிந்துவிட்டது. உடனே அந்த இடத்துல அந்த படுக்கையில கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் செய்தாராம். என்னால் நான் சாக போகிறேன், இனி பிழைக்க போவதில்லை, டாக்டர்ஸை சொல்லித்தாங்க என்னுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறது, மரித்து விடுவார் என்பதாக. உடனே அவருக்குள்ள எண்ணம், நான் மரித்தால் எங்கு போவேன், அதுதான் அவருடைய எண்ணமாக. என்னால் அவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர், இயேசுவின் மீது பக்தி உள்ளவர், ஆலயத்திற்கு செல்லுகிறவர், ரொம்ப பக்தியோடு தினம் வேதமாசித்து ஜெபிக்கிற ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவர் தான். ஆகவே அவர் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்தார். ஆண்டவரே, நான் மரித்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள்,
நான் மரித்தால் மோட்சத்தில் உம்மோடு கூட இருப்பேனா? அதான் அவர் ஜெபித்த ஒரு ஜெபம். ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நான் இன்றைக்கு இந்த இடத்தில் மரித்தால் மோட்சத்தில் நான் உம்மோடு கூட இருப்பேனா என்றவர் கேட்டார். அந்த சமயத்தில் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற அந்த மரண தருவாயில் அவர் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இல்லை, நீ என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது, நீ என்னோடு கூட மகிழ்ந்திருக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாராம். அவர் அதிர்ச்சி அடைந்தவராக, ஏன் ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் தவறாமல் வேதமாசத்தை ஜெபிக்கிறேன், உம்முடைய ஆலயத்திற்கு நான் வருகிறேன், ஊழியத்திற்கெல்லாம் உதவி செய்கிறேன், நான் ஏன் உம்மோடு கூட இருக்க முடியாது? அப்பொழுது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாராம். எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை நீ கொண்டு வந்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஒரு கேள்வியை கேட்டாராம். இவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு ஆத்மாவுக்கு கூட உம்மை குறித்து நான் சொன்னதில்லை, ஒரு ஆத்மாவை கூட உமக்குள்ளே நான் வழி நடத்தினதில்லை என்று சொன்னபோது, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்டார். பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார், நான் பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன், ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தேன், வேதம் வாசிக்கிறவனாக இருந்தேன், நான் என்ன ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று அதிலே நான் பிரயாசப்பட்டது உண்மை. ஆனால் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இதுவரை நான் யோசித்ததே இல்லை. அப்பொழுது அவர் எண்ணினாராம், ஆலயத்திற்கு ஒழுங்காக போனேனே, ஆவியானவர் உணர்த்தினார், அது உனக்காக. நான் தசமபாகலாம் கொடுத்தேனே, அது உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக. உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பதற்கு, உன்னை பல மடங்கு ஆசீர்வதிக்க, உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நீ என்ன செய்தாய்? பதில் சொல்ல முடியவில்லை. அந்த மரண படுக்கையில ஒரு நிமிடம் திகைத்து போனாராம். ஐயோ, நான் எவ்வளவு இயேசு மேல பக்தியோ அன்பா இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று இருக்கிறேன், நான் மரித்தால் மோட்சம் போவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், பெரிய தவறு செய்து விட்டேன், இதுவரை நான் இதை உணர்ந்து கொள்ளாமல் போய்விட்டேனே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு ஒரு சின்ன ஜெபம் செய்தாராம். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும், கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். ஆண்டவரே, இன்னும் ஒரு தருணம் எனக்கு தாரும், உமக்காக நான் எதையுமே செய்யாமல் இதுவரைக்கும் நான் வாழ்ந்து விட்டேன், நான் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே திருப்தியாக இருந்து விட்டேன், ஆனால் உமக்கென்று நான் இதுவரை ஒன்றும் செய்யாமல் போய்விட்டேன், என்னை மன்னித்து விடும், இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு தாரும், உம்மை குறித்து நான் மற்றவர்களோடு கூட பேசுவேன், உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், அதற்காக கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் ஓ லார்ட். அப்படி அவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மனம் இறங்கினார். பலவீனப்பட்ட அந்த இருதயத்தில் ஒரு புது பலனை அனுப்பி அந்த மரண கண்ணில் இந்த ஆண்டவரை விடுதலையாக்கி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். டாக்டர்களை ஆச்சரியப்படும்படி சுகம் பெற்று அவர் வந்தார். அவர் துபாய்க்கு திரும்பின பிறகு அவர் என்னை வந்து பார்த்தார். குடும்பமாய் என்னை சந்திக்க வந்திருக்கும் போது இந்த அனுபவத்தை சொல்லிவிட்டு சொன்னார், பிரதர், இதுவரைக்கும் அதை குறித்து நான் எண்ணினது இல்லை, நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் ஆண்டவரின் மீது அன்பு வைத்து காணிக்கையெல்லாம் கொடுக்கிறேன், எனக்கு இயேசுதான் எல்லாம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன், அது போதும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மரண நேரத்திலே தான் நான் எங்கு தவறு செய்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இப்பொழுது தினமும் நான் இயேசுவை பற்றி யாரிடத்திலாவது பேசுகிறேன். இயேசுவை பற்றி நான் இப்பொழுது சொல்லாத நாள் இல்லை. யாரை பார்த்தாலும் எப்படியாவது இயேசுவின் அன்பை ஒரு வார்த்தையாவது நான் சொல்லி விடுகிறேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு அவர் கூறினார். வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னை ஒரு ராஜ்ய தூதுவராக தேவன் நியமித்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஒரு அம்பாசிடராக கர்த்தர் இந்த உலகத்தில் உன்னை வைத்திருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்காக ஒரு ஸ்தானாபதியாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக, உன்னோடு கூட படிக்கிற உடன் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்காக, உன்னுடைய ஸ்கூலிலே கல்லூரியிலே உன்னோடு கூட படிக்கிற உடன் படிக்கிற மாணவர்களுக்கு ஆண்டவரை சொல்லுவதற்காக, உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு அந்த ஆண்டவரை சொல்லுவதற்காக, நீ வேலை செய்கிற இடத்தில் உடன் வேலை செய்கிற மக்களுக்கு சொல்லுவதற்காக, நீ வசிக்கிற இடத்தில் உன்னை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு இந்த ராஜாவை குறித்து அறிவிப்பதற்காக,
ஒரு ராஜ்ய பிரதிநிதியாக தேவன் உன்னை நியமித்திருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நீ தேவனுடைய பார்வையிலே நீ விசேஷமானவன் விசேஷமானவள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உன்னை குறித்து நீ சாதாரணமாய் நினைக்கலாம், நான் ஒரு மாணவன், நான் ஒரு மாணவி என்பதாக. நீ முதலாவது தேவனுடைய ஸ்தானாபதி, இரண்டாவது தான் நீ ஒரு மாணவன் ஒரு மாணவி. முதலாவது தேவனுடைய பார்வையில தேவனால் பயன்படுத்தக்கூடிய, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானாபதி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கும்படிக்கு, அந்த ராஜாவினுடைய வல்லமையை அன்பை பிரதிபலிக்கும்படிக்கு நீ தேவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் இருக்கிறாய் என்பதை முதலாவது நீ மறந்துவிடக்கூடாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தன் சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது ஏதோ அவர்கள் அற்புதங்களை பார்த்து மகிழுவதற்காக ஆண்டவர் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், அறியாத மக்களிடத்திலே புறப்பட்டு போங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள், அதாவது தெரியப்படுத்துங்கள், சொல்லுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள், இயேசுவை சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள் என்று அந்த பெரிய ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு, உங்களை சார்ந்திருக்கிற மக்களுக்கு, நீங்கள் யார் யாரை சந்திக்கிறீர்களோ அந்த மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களை ஸ்தானாபதிகளாக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தேசத்தினுடைய அம்பாசிடர்ஸ் இருப்பார்கள். இந்தியாவின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாய் அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகள் ஒவ்வொரு நாட்டிலும் நம்முடைய நாட்டினுடைய பிரதிநிதியாக அவர்கள் பணி செய்கிறார்கள். அதே விதமாக பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக, தேவனுடைய ஸ்தானாபதிகளாக தேவன் உங்களையும் என்னையும் நியமித்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம். இந்த ஸ்தானாபதிகளுடைய 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த ஸ்தானாபதிக்கு சொல்லுவதற்கென்று ஒரு செய்தி உண்டு. ஆண்டவர் வெறுமனே அனுப்பவில்லை, ஒரு செய்தியை சொல்லும்படிக்கு தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நம்மை ஸ்தானாபதிகளாக நியமித்திருக்கிறார். ராஜ தூதுவராக தேவன் வைத்திருக்க காரணம், உங்களிடத்தில் ஒரு தூது உண்டு, ஒரு செய்தி உண்டு, ஸ்தானாபதிக்கென்று ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தியை நாம் அறிவிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதுதான் சுவிசேஷம். உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்ற அர்த்தம். ஒரு நற்செய்தியை சொல்லுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறார், அது நற்செய்தி. பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு நற்செய்தி நாம் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 8:4 வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபையிலே சுற்றி தெரிந்த விசுவாசிகள் யாவரும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிலிப்பு சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு வந்து இயேசுவை குறித்து அவன் பிரசங்கித்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தியை அறிவிப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். செய்தி ஒன்றுதான், அதை நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற அந்த காரியங்கள் வித்தியாசமானவைகள். நான் சென்னையில் இருந்த நாட்களில் மெட்ராஸில் இருக்கிற மெரினா கடற்கரையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் வேதாகம கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த நாட்களில் சில வாலிபர்கள் கூட்டமாக அந்த கல்லூரியிலே படித்து கொடுக்கிற ஆசிரியர்களுடைய தலைமையின் கீழே சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லுவது உண்டு. அப்படி நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் மாலையிலே அங்கே நின்று கடற்கரையில் பாடல் பாடினால் ஒரு பெரும் கூட்டம் வரும். என்ன வாலிபர்கள் வந்து பாட்டு பாடுகிறார்களே என்று அவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கைப்பிரதிகள், சுவிசேஷ பிரதிகளை கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் என் அறையிலிருந்து புறப்படும் போது நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே, வாரம் போய் நாங்களும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், எனக்கு ஒரு ஆத்துமா வேண்டும், ஒரு ஆத்துமாவை நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டும், நான் ஒரு சரியான ஒரு சுவிசேஷத்தை ஒரு ஆத்துமாவுக்கு சொல்லி அவர்களை உமக்குள்ளே நான் வழி நடத்த வேண்டும். எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் கைப்பரதி வாங்குறாங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நான் பார்க்க முடியவில்லையே. இன்றைக்கு எனக்கு ஒரு ஆத்துமா தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன். வெகு நேரம் நான் ஜெபம் பண்ணினேன்.
ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாரும் என்பதாக வெகு நேரம் நான் ஜெபம் பண்ணினேன். அப்பொழுது நாவில தெளிவான ஒரு உணர்வு வந்தது. இன்றைக்கு எனக்கு ஒரு ஆத்துமாவை தேவன் தரப்போகிறார் என்கிற ஒரு உணர்வு, அந்த சந்தோஷம் எனக்குள் வந்தது. ஆகவே எனக்கென்று ஒரு ஆத்துமாவை இன்றைக்கு நீ தருகிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு நானும் அந்த ஊழியத்திற்கு புறப்பட்டு போனேன். அப்பொழுது அந்த ஆசிரியர்கள் பிரசங்கம் பண்ணவர்கள் ஆங்கிலத்திலே, நான் அதை தமிழிலே மொழிபெயர்த்து சொல்லுவேன். அதன் பிறகு எல்லாம் முடிந்த பிறகு கைப்பிரதி கொடுக்கிறது உண்டு. எல்லாம் முடிந்தது. அந்த கைப்பிரதி சுவிசேஷ பிரதி எல்லாம் கொடுத்து முடித்தோம். நான் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்துமா நீ தருவேன் என்று எனக்கு உணர்த்தினீரே, அந்த ஆத்துமாவை எனக்கு தாரும், அந்த ஆத்துமாவை எனக்கு காண்பியும் என்று நான் நின்று கொண்டிருந்தேன். எல்லாம் புறப்பட கிட்டார் பேக்கில் வச்சு பேக் பண்ண, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சரிப்படுத்தி கிளம்ப ஆயத்தப்படும் போது ஆட்கள் எல்லாம் கைப்பிரதி வாங்கி கலைந்து போய் கொண்டிருந்தார்கள். கடைசியில் ஒரே ஒரு வாலிபன் என்றான். ஒரு 20 வயசு இருக்கும், அழகான ஒரு சௌந்தரியமான ஒரு வாலிபன். அவன் நின்று என்னை பார்த்து கொண்டே இருந்தான். அங்கே நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அவன் என்னையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். நான் அப்பப்போ அவனை பார்க்கிறது, இங்கே திரும்பி எல்லாம் சரிப்படுத்துறது. அப்போ நான் நினைத்த, இந்த வாலிபனை தான் தேவன் இன்றைக்கு எனக்கு தருகிறாரோ என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஜெபம் பண்ணினேன். இந்த ஆத்துமாவை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ எனக்கு ஆரம்ப நாட்கள் நான் போய் அவன்கிட்ட பேச நான் பயந்துருவானோ என்பதாக தயங்கி நிற்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வாலிபன் என்னை நோக்கி வந்தான். அவன் வந்து என்னிடத்திலே பேச ஆரம்பித்தான். எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு ஆத்துமாவை தேவன் தருவேன் என்று சொன்னாரே, இந்த ஆத்துமா தான் என்று சொன்னபோது நான் மனசில் நினைத்த போது அவன் சொன்னான், உங்களோடு நான் பேச வேண்டும், எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டான். அவனுடைய முகத்தில் ஒரு சோகம் காணப்பட்டது. எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு ஆத்துமாவுக்காக நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு ஒரு ஆத்துமாவை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன், பாடி என்ற இடத்துல தான் என் வீடு இருக்கிறது, அங்குதான் தங்கி இருக்கிறேன், என் கூட நீங்க வர்றீங்களா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், உங்களோட நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அந்த வாலிபன் சரி என்று சொல்லிவிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை அழைத்து கொண்டு போனேன். நான் தனியா தங்கியிருந்த நாட்கள், பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த வாலிபன் நாட்கள். அவனும் ஒரு 20 வயது நிரம்பின வாலிபன். 2 பேரும் உட்கார்ந்த போது, சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு கேட்டேன். அவனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவன் வேதனையோடு சொன்னான், நான் கடற்கரைக்கு வந்ததின் நோக்கமை தற்கொலை செய்வதற்காக. எனக்கு நீச்சல் தெரியாது. கூட்டமெல்லாம் குறைந்த பிறகு, கடற்கரையிலே ஆட்கள் இல்லாத சமயத்தில், இருள் சூழ்ந்த பிறகு கடலிலே விழுந்து மரித்துவிட வேண்டும் என்றுதான் நான் கடற்கரையிலே நடமாடி கொண்டிருந்தேன். அப்போதான் இந்த பாடல் சத்தம் கேட்டு வந்தேன். நீங்க பண்ண பிரசங்கத்தை எல்லாம் நான் கேட்டேன், ஆகவே தான் நான் வந்திருக்கிறேன் என்றான். அவனுடைய கதையை நான் கேட்டபோது, அவன் ஒரு பிராமண சகோதரன், அவனுடைய பெயர் பட்டாபி என்பது. அன்புக்காக அவனுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. தாய் மரித்து விட்டார்கள், தகப்பனார் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார், இவனையும் அவனுடைய தம்பியும் தெருவிலே விட்டு விட்டார். ஆகவே அன்பற்ற உலகத்திலே வாழ வேண்டும் என்று சாக போகிறேன் என்று சொன்னான். அப்ப அவனுக்கு ஒரு செய்தி என்னிடத்தில் இருந்தது, அவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னிடத்தில் உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் அவனுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? இயேசுவனை நேசிக்கிறார். அதான் அவனுக்கு அன்றைக்கு அந்த நேரத்தில் தேவையான ஒரு செய்தி. அந்த நற்செய்தியை சொன்னேன். தாயை விட தகப்பனை விட நான் அதிகமா இயேசு நேசிக்கிறார். இயேசுவின் அன்பை சொல்ல சொல்ல அவன் என்கிட்ட திருப்பி கேட்டான், ஐயா, இயேசுக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை இதுவரைக்கும், நான் பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், இயேசு என்னை நேசிக்கிறாரா என்று கேட்டான். நான் சொன்னேன், இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் எந்த மதத்தை சார்ந்தவரும் அல்ல, எந்த மதத்திற்குரியவரும் அல்ல. இயேசு அவர் எல்லாருக்கும் உரியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உனக்காக சிலுவையில் மரித்தவர் என்ற அன்பை விளக்கி சொல்ல சொல்ல நடுராத்திரி நேரமாகிவிட்டது. அவன் சொன்னான், இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவது? என்னோடு கூட முழங்கால் படியிட்டு நான் சொல்லிக் கொடுக்கிற ஜபத்தை கண்ணீரோடு சொல்லி இயேசுவை தன் உள்ளத்தில் அவன் ஏற்றுக்கொண்டான். 2 நாள் கழித்து மவுண்ட் ரோட்ல, மெட்ராஸ் மவுண்ட் ரோட்ல ஒரு ஹோட்டல்ல அவன் சர்வரா பணி செய்து கொண்டிருந்தான். ஒரு புதிய ஏற்பாடை வாங்கி கொண்டு அவனுக்கு கொடுக்க நான் போனேன். என்னை பார்த்த உடனே சந்தோஷமாய் வரவேற்றான். எப்படி இருக்கிறீங்க தம்பி என்று கேட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் இந்த உலகத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இப்பொழுது நான் வாழ விரும்புகிறேன். காரணம், என்னை நேசிக்கிற ஒரு தெய்வத்தை நான் கண்டு கொண்டேன் என்பதாய் சொன்னான். இயேசுவனுடைய அந்த அன்பு
அவனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி இருந்தது. நான் சொன்ன ஒரே ஒரு செய்தி, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற ஒரு செய்தி, உன் மீதுள்ள அன்பினால் உனக்காக சிலுவையிலே மரித்தார் என்ற ஒரு செய்தி அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அந்த செய்தி உங்களிடத்திலே உண்டு. இன்றைக்கு இந்த உலகத்திலே தற்கொலைக்கு நேராய் போகிற லட்சக்கணக்கான வாலிபர்கள் உண்டு. என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உன்னுடைய வகுப்பு அறையிலே உண்டு, உன்னுடைய ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளே உண்டு, உன்னுடைய கல்லூரிக்குள்ளே உண்டு, உன்னை சுற்றிலும் அருகிலே நடந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள். அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம், உண்மையாய் நேசிக்க என்னை நேசிக்க யார் இருக்கிறார்கள் என்று. அந்த செய்தி உனக்கு தெரியும், அந்த செய்தி உனக்கு தெரியும் மகளே. நீ வாய் திறந்து பேசினால் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தையை தான், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதுதான். அந்த அன்பை நீ உன் வார்த்தையிலே வெளிப்படுத்தும் போது அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானாபதியாக அந்த ஸ்கூலிலே வைத்திருக்கிறார். அந்த கல்லூரியிலே நீ கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. ஆண்டவர் உனக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். பல சமயங்களில் நாம் என்ன சொல்லுகிறோம், அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, எங்க காலேஜில் அதெல்லாம் செய்ய முடியாது, இது கிறிஸ்தவ கல்லூரியும் அல்ல, கிறிஸ்தவ ஸ்கூலும் அல்ல, இங்கெல்லாம் சொல்ல முடியாது, நாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார், அவங்களுடைய மகள் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், 2ஆம் படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு தெரியும். அந்த சின்ன வயசுல வந்து அங்கிள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஞானம் வேணும், நான் படிப்பில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதுக்காக எல்லாம் ஜெபம். அவள் வளர்ந்து வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு வகுப்பிலும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், ஜெபித்து ஜெபித்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்தார். அவளை ரட்சித்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார், அந்நிய பாஷையில பேசுகிற கிருபை கொடுத்தார். அவள் ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் வரும்போது, அங்கிள் நான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் நிறைய மார்க் கொடுத்து வெற்றி பெற வைத்தார். அவள் கேட்டாள், எனக்கு இந்த காலேஜில் தான் என்ஜினியரிங் படிக்க வேண்டும். நான் கேட்டேன், ஏன் மகளே அந்த குறிப்பிட்ட காலேஜில் இடம் வேணும்னு கேட்டேன். அந்த காலேஜில் படித்தா ரொம்ப முக்கியம், ஒரு பேர் புகழும் வரும் அங்கிள், அந்த காலேஜ் ரொம்ப பிரபலமானது, எனக்கு அந்த காலேஜில் தான் இடம் வேணும், ஏசப்பா எனக்கு தரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, ஆண்டவர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஜெபம் பண்ணினேன். அதே மாதிரி அதே கல்லூரியிலே அவளுக்கு இடம் கிடைத்தது. கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த காலம் 6 மாத காலம் கடந்தது. ஒரு நாள் அவனுடைய வீட்டிற்கு போயிருக்கும் போது அவள் வந்தாள், செமஸ்டர் எக்ஸாம் வருகிறது அங்கிள், எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று வந்தாள். அவ்வளவு நாட்கள் அமைதியாயிருந்த ஆவியானவர் இப்ப என்கிட்ட கேட்டார், அவளோடு நீ பேச வேண்டும் என்றார். நான் அந்த மகளிடத்துல கேட்டேன், நீ சின்ன வயசுல நான் உனக்காக ஜெபித்து வருகிறேன், நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கன்னு கேட்டு ஆண்டவர் தந்துட்டார். நீ இப்போ ஸ்கூல் முடிக்கும் போது இவ்வளோ மார்க் வாங்கணும்னு கேட்டு ஆண்டவர் கொடுத்துட்டார். எனக்கு இந்த காலேஜில் தான் இடம் வேணும் என்று கேட்டாய், ஆண்டவர் தந்து விட்டார். இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இயேசுவுக்காக நீ என்ன செய்கிறாய், உன்னுடைய கல்லூரியில நீ இயேசுவுக்காக என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் உடனே ஒரு பதில் சொன்னாள், அங்கிள் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான, அது இந்துக்கள் மேனேஜ்மெண்ட்ல உள்ள காலேஜ், அங்கே இயேசு பற்றிலாம் பேசவே முடியாது, பேசி கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க, அங்கே ஜெபக்குழும் ஆரம்பிக்க முடியாது, இயேசு பற்றி பேச முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது என்று. நான் சொன்ன, இந்த சாக்கு போக்கை நான் கேட்க விரும்பவில்லை. ஆண்டவர் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, நீ கல்லூரியில இயேசுவுக்காக என்ன செய்தாய்? ஏதாவது ஆண்டவருக்காக செய்தாயா? நான் ஏன் உனக்காக இனிமேல் ஜெபிக்கணும்? ஏன் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுத்தாரு, நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் உன்னை உயர்த்தினாரு, ஏன் அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்? நான் ஏன் உனக்காக ஜெபிக்க வேண்டிய எனக்கு சொல். ஏங்கள் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல ஆண்டவர் அதை உன்கிட்ட கேட்க சொல்லுகிறார், அதனால நான் கேட்கிறேன், எனக்கு சொல். இவ்வளோ நன்மை செய்த இயேசுக்காக என்ன செய்தாய்? ஒன்னும் செய்ய முடியாது. இல்ல, ஏதாவது செய்யணுமேனு உனக்கு ஆசை வந்ததா?
நீ ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினாயா? எனக்கு இவ்வளவு நன்மை செய்தீரே, உமக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நீ ஜெபம் பண்ணினாயா? என் கல்லூரியில இத்தனை 1000 மாணவ மாணவிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீ சிலுவையிலே மரித்திருக்கிறீரே, அவர்களுக்கும் ஒரு ஆத்மாய் இருக்கிறது. என்னை ரட்சித்த ஆண்டவர் இவர்களையும் நீ ரட்சிக்க வேண்டுமே, இவர்களுக்காக நீ சிலுவையிலே மரித்தபடியால் இவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே, எனக்கு உதவி செய்யும் என்று நீ ஜெபம் பண்ணினது உண்டா? அமைதியா இருந்தாள். நீ ஜெபமாவது செய்தது உண்டா? உன் கூட படிக்கிற மாணவிகளுக்காக, உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக, அவங்களுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லையா? நீ மரிக்கும் பொழுது நீ மாத்திர மோட்சத்தில் இருக்க விரும்புகிறாயா? அந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கு செல்ல விரும்புகிறாயா? நீ இயேசுவுக்காக என்ன செய்தாய்? அமைதியாயிருந்தாள். நீ ஒரு ஜெபமாவது பண்ணியிருக்கலாமே, ஆண்டவர் வழி திறந்திருப்பாரே. அவருடைய கண்கள் கலங்கி விட்டது. நான் ஒரு நாள் அதற்கு முன்பு அப்படி பேசினதில்லை. சொன்னாள், இனி நான் ஜெபம் பண்றேங்க, நான் ஜெபம் பண்றேன். என் காலேஜுக்காக, என் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்கிறேன். நான் அதுக்காகத்தான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த மகள் இந்த கல்லூரியில ஏதாவது உமக்காக செய்யணும், கிருபை தாருன்னு ஜெபிச்சுட்டு வந்தேன். 3 மாசம் கழித்து அந்த பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த மகள் மகிழ்ச்சியோட வரவேற்றாள். நான் வர்றேன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். ஒரு 3 மாணவிகள், தன்னோடு கூட படிக்கிற 3 ஸ்டூடெண்ட்ஸ், 3 மாணவிகளை வீட்டில் கூட்டி வைத்திருந்தாள். அவளை அழைத்து கொண்டே முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாள். சந்தோஷமாய் சொன்னாள், இந்த 3 மாசம் நான் ஆண்டவரிடத்துல பாரத்தோடு ஜெபிச்ச, உமக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவர். இந்த காலேஜில் உமக்காக நான் ஏதாவது செய்யணும், எனக்கு ஆத்துமாக்களை தாருன்னு ஜெபம் பண்ணினேன். மெதுவா நான் சிலரிடத்துல பேச ஆரம்பித்தேன். சிலர் இயேசுவின் பக்கம் திரும்பினாங்க. நான் சொல்ல சொல்ல நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. என் கூட படிக்கிற இந்த 3 பேர் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். 3 மாதத்துக்குள்ள 3 ஆத்துமாக்களை கொண்டு வந்து நிறுத்தினாள். அவங்க அப்படியே இயேசுக்கு அர்ப்பணித்து கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்ப சொன்னா மகிழ்ச்சியோடு, எங்க காலேஜில் நான் ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சுட்டேன், மத்தியான மரத்தடியில நாங்க கூடி ஜெபிக்கிறோம், அதுல வர்றவங்க எல்லாம் கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் தாகத்தோடு வருகிறார்கள். எங்கே முடியாது என்று அவள் சொன்னாலோ அதே கல்லூரிக்குள்ளே தேவன் அவளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். நீதான் உன்னுடைய கல்லூரிக்கு தேவனுடைய ஸ்தானாபதி. அதற்காகத்தான் தேவன் உன்னை ரட்சித்து, அபிஷேகித்து, ஆசீர்வதித்து, ஜெயம் கொடுத்து, கல்லூரியில இடம் கொடுத்து, உன்னை உயர்த்தி அந்த இடத்தில் வைத்திருக்கிறார். அந்த நற்செய்தியை சொல்லுவதற்காக. நாம் மதத்தை பேச ஆண்டவர் அழைக்கவில்லை. மதத்தை குறித்து நாம் சொல்லுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து மதத்தை சொல்லுங்கள் என்று சொல்லவும் இல்லை. வானத்தை பூமியையும் உண்டாக்கின ஒரு தேவன் நமக்கு தகப்பன் என்பதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஒருவரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு நற்செய்தி. தோல்வியடைந்த எத்தனை பிள்ளைகள், அன்புக்காக ஏங்குகிற எத்தனை பிள்ளைகள், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க, இயேசு உனக்கு ஜெயம் கொடுப்பார்னு சொல்லுங்க, இயேசு உன்னை பரிசுத்தத்திலே காத்துக் கொள்ளுவார்னு சொல்லுங்க, இயேசு உன் பிரச்சனையை மாற்றுவார்னு சொல்லுங்க. இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் ஸ்தானாபதிகள், நீங்கள் ஸ்தானாபதிகள். அப்படித்தான் தேவன் உங்களை நியமித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே, நான் ஏதாவது உமக்காக செய்யணும், என் ஸ்கூல்ல, என் கல்லூரியில, நான் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது உமக்காக செய்யணும். அந்த செய்தியை சொல்ல உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். 2வதாக, ஆண்டவர் அந்த ஒவ்வொரு ஸ்தானாபதிக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். ஒரு செய்தியை கொடுத்தது மாத்திரமல்ல, அதிகாரம் கொடுக்கிறார். இந்திய அரசாங்கம் ஒரு அம்பாசிடர் ஒரு நாட்டுக்கு அனுப்பும் போது அதிகாரம் கொடுக்கிறது. அந்த ஸ்தானாபதிக்கு அந்த அதிகாரம் உண்டு, அம்பாசிடருக்கு என்று அதிகாரம் உண்டு. இந்தியா சார்பாக அந்த நாட்டில் அவர் செய்வதற்கு என்னென்ன காரியம் என்ற அதிகாரங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை இந்த இந்த உலகத்தில் ஒரு ஸ்தானாபதிகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. ஒரு நல்ல செய்தியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது மாத்திரம் அல்ல, அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதை குறித்து அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க. ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வியாதிகளை குணமாக்கி
பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவளாய் இருக்கும்படி அவளை ஏற்படுத்தினார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? வியாதியஸ்தரை சொஸ்தமாக்க, பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுக்க, அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரமுடையவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். ஐயோ, இது எங்களுக்கு இல்லை, நாங்கெல்லாம் படிக்கிறவர்கள், நாங்கெல்லாம் வாலிபர்கள், உங்களை போல ஊழியக்காரர்களுக்கு தான் இந்த அதிகாரம். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா வியாதிகள் போகும், ஊழியர்கள் ஜெபித்தால் அசுத்த ஆவிகள் போகும். அதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு, எங்களுக்கு அல்ல என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமை பெற்றவர்கள், அவருடைய ஸ்தானாபதிகளாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள். அதுல வயது வித்தியாசம் கிடையாது, அனுபவம் வித்தியாசம் கிடையாது. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க பெற்றிருக்கிற அதிகாரம் உங்களுக்கு தெரியவில்லை. அதுதான் இன்றைக்கு பரிதாபமான ஒரு நிலைமை. வாலிப தம்பி, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் உனக்கு தெரியவில்லை. நீ அதை பயன்படுத்த வேண்டும். நான் வியாதி படுக்கையில் படுத்திருந்தேன். இருதயம் வீங்கி, வலதுகால் செயலற்று, நொண்டியாக மரண படுக்கையில் டாக்டர்ஸ் எல்லாம் என்னை கைவிட்டு நான் படுத்திருக்கிறேன் 14 வயசுல. அப்பொழுது ஒரு கிறிஸ்தவ சகோதரன் என்னை பார்க்க வந்தார். அவர் ஒரு வாலிபன், அவருக்கு திருமணமாகல. ஒரு வாலிபன் ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தார். முழு நேர ஊழியக்காரர் அல்ல, ஒரு பாஸ்டரும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, ஒரு மிஷினரியும் அல்ல. ஒரு கம்பெனியில, லூக்கா சேவியஸ் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தவர் ஒரு வாலிபன். என் தாயார் அவரிடத்துல தான் கேட்டார்கள், என் மகன் சாக கிடக்கிறான், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவாயா? உடனே அவர், ஐயோ, நான் ஜெபிக்க முடியாது, நான் ஊழியக்காரன் அல்ல, நான் ஒரு விசுவாசி தான் வேலை செய்கிறேன், நான் போய் ஒரு பாஸ்டரை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை. நான் போய் ஒரு ஊழியக்காரனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்றவர் சொல்லவில்லை. எனக்கு குணமளிக்கிற வரலாம் இல்லை, நான் ஜெபிக்க முடியாது என்றவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணுகிறேன், இயேசு அற்புதம் செய்வார். என் படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டு அந்த வாலிபன் ஜெபம் பண்ணினார். ஒரு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாக நின்று அந்த வாலிபன் ஜெபிக்கும் பொழுதுதான் இயேசு அந்த அறைக்குள்ளே கடந்து வந்தார். இயேசுடைய கரம் என்னை தொட்டது, என் மரண படுக்கை மாறினது, நொண்டியாக கிடந்த நான் எழும்பி நடந்தேன். இயேசு மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டேன். என் வியாதி சுகமானது ஒரு சுகமாக்குகிற வரம்பெற்ற ஊழியக்காரனால் அல்ல, ஒரு முழு நேர ஊழியக்காரனால் அல்ல. ஒரு விசுவாசி தான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்பதை உணர்ந்திருந்த ஒரு வாலிபன், ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்த வாலிபன் ஜெபிக்கும் பொழுதுதான் நொண்டியாக கிடந்த நான் அற்புதமான சுகத்தை பெற்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ ஜெபித்தால் நான் அற்புதம் செய்ய முடியாது, ஊழியக்காரன் ஜெபித்தால் தான் அற்புதம் செய்ய முடியும், நீ போய் பாஸ்டரை அழைத்து கொண்டு வா என்று இயேசு சொல்லவில்லை. அந்த வாலிபனுடைய ஜெபத்தை கனப்படுத்தி மரண படுக்கையிலிருந்து என்னை சுகமாக்கி தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணினார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இங்கு இருக்கிறவங்க ஒவ்வொருடைய கரத்தையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு நோயாளிகளை குணமாக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு சப்பானிகளை நடக்க வைக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு பிசாசுகளை துரத்த விரும்புகிறார். அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். கடைசி கால இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்பட்டதை போல பலத்த அற்புதங்கள் நடக்கும், சப்பானிகள் நடப்பார்கள், மரித்தோர் எழுந்திருப்பார்கள், குருடர் பார்வை அடைவார்கள், பெரிய பெரிய அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, நீர் யாரை கொண்டு செய்வீர் என்ற போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரபலமான ஊழியர்களை கொண்டு நான் செய்ய மாட்டேன். பிரபலமான ஊழியர்களை கொண்டு அப்படிப்பட்ட அற்புதங்களை நான் செய்ய மாட்டேன். உன்னை எல்லாருக்கும் பிரபலமாயிருக்கிற ஊழியர்களை கொண்டு அப்படிப்பட்ட அற்புதங்களை நான் செய்ய மாட்டேன். சாதாரண மக்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். சாதாரண மக்களை கொண்டு நான் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறேன். அதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை. ஆகவே என்னை கொண்டு ஆண்டவரை பெரிய காரியத்தை செய்யும் என்று என் இருதயம் ஏங்குவதை காட்டிலும், ஆண்டவரை இங்கு இருக்கிற இந்த வாலிபர்களை கொண்டு, இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு நீர் மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சித்தம். பிரபலமானவர்களை கொண்டு அல்ல, உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார்.
நீங்கள் உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த அதிகாரம், அந்த வல்லமை உங்களுக்கு தெரியவில்லை. நீங்க முதலாவது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சாதாரணமானவன் அல்ல, சாதாரணமானவள் அல்ல, தேவனுடைய ஸ்தானாபதியாக இருக்கிறேன், அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மத்தேயு 10:8 ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரை எழுப்புங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், பிசாசை துரத்துங்கள். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். மார்க் 16:17-18 ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள். அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவனன்னு சொல்லல, என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் யாவன. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் வியாதியஸ்தரை குணமாக்க போகிறார். உங்களை கொண்டுதான் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உங்களை கொண்டுதான் தேவன் தன் வல்லமை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள், தேவனுடைய ஸ்தானாபதிகளாக நிற்கிறீர்கள். தைரியமாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சில வாலிபர்கள் இப்படி ஊழியம் செய்யுங்கன்னு, இயேசுவை பற்றி ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னதுனால ஒரு 4-5 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பட்டணத்தில் ஜெபம் பண்ணி ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆஸ்பத்திரி ஊழியத்தை பற்றி சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த 5 பேரும் ஆஸ்பத்திரி ஊழியம் செய்ய போனாங்களாம். கைப்பிரதி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்தாங்க. ஆட்கள் இருக்கிற ரூமில் போய் ஜெபிக்க சொன்னால் ஒருவேளை ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஆட்கள் யாருமே இல்லாத, சொந்தக்காரங்க இல்லாத ஆட்களாக பார்த்து இவங்க போய் இயேசுவை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ தான் பழகிக்கிட்டு வர்றாங்க இளம் வாலிபர்கள். அதில் ஒரு வாலிப தம்பி சொன்னாங்க, நாங்கள் ஒரு ரூமுக்கு போனோம் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார், என்னது சொல்லி தம்பின்னு கேட்டேன். இந்த 4-5 வாலிபர்களும் ரூமுக்கு போனாங்க. அங்கே ஒரு தகப்பனார் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு கை கால் விளங்காமல் அப்படியே படுத்திருக்கிறார். அந்த விசிட்டிங் நேரத்தில் அவருடைய குடும்பத்தார் இன்னும் வரவில்லை. இந்த வாலிபர்கள் போனாங்க. அன்பா விசாரிச்சேன், ஐயா உங்களுக்கு என்ன செய்யுது? அவர் சொன்னார், வாயெல்லாம் கோணி இருக்குது, கை வளைஞ்சிருக்குது, ஒரு கால் பயன்படுத்த முடியாது, நான் இப்படி ஆயிட்டேன் ஐயா பக்கவாதத்துலன்னு பேச முடியாமல் சொல்கிறார். அப்போ இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இயேசு அற்புதமானவர்னு சொல்லிட்டு, இந்த இயேசுவை நம்புறீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்புகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமான்னு கேட்டாங்க வாலிபர்கள். ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். ஆண்டவரே நீர் அற்புதங்களின் தேவன், நீர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால அவர் கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. எளிமை நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்களுக்கு ஆச்சரியம், நம்ம ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதா? நம்ம ஜெபம் பண்ணா படுக்கவிலிருந்து ஆட்கள் எழும்புறாங்களா? எங்களுக்கு ஆச்சரியங்கள், எங்களுக்கு சந்தோஷம். நம்ம ஜெபத்தை கூட ஆண்டவர் கனப்படுத்துகிறாரே. உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட வியாதியும் கீழ்ப்படியும். நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட அசுத்தாவியும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் போது கீழ்ப்படியும். அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார், நீங்க பயன்படுத்தணும். விருதுநகர்ல ஒரு சகோதர ஊழியம் செய்கிறார், டேவிட் கணேசன் சொல்லி. அவர் அனுபவத்தை சொன்னார். அவர் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். ஒரு அற்புத சுகம் கிடைத்தாரு. ஆண்டவர் சொன்னாரா, என்னை பற்றி எல்லாருக்கும் சொல்லு. நீ இவருக்கு எப்படி சொல்லுதுன்னே தெரியாது. அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அது மாதிரி எந்த இதுவும் பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் தூண்டினதுனால இயேசுவை பற்றி சொல்லன்னு ஒரு கிராமத்துக்கு போனாராம். வீடு வீடா போய் இயேசு உங்களுக்காக அழுறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை நம்புங்க, அதான் அவருக்கு சொல்லுது. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். வீடு வீடா சொல்லிட்டே வந்தாராம். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு சுற்றிலும் ஆட்களாக இருந்தாங்க. என்ன நீ உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஒரு வயசான அம்மா, அவங்க மரண படுக்கையில் ஊசலாடுறாங்க. இவர் ஆட்களை பார்த்தோன்னே சந்தோஷமா சொன்னாராம், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்காக ஒரு கண்ணீர் வடிக்கிறார், அவரை நம்புங்க அப்படின்னு சொன்னாராம். இயேசுவை பற்றி சொல்ல ஒரு வாலிப தம்பி வந்திருக்கிறான், கூப்பிடுங்கன்னு உள்ளே கூப்பிட்டு அவன் சொன்னாங்களா, ஒரு ஆள் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படியே மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவங்க ஓதுனா சுகமாயிருன்னு சொல்கிறாங்களே, அவங்க இந்த கிராமத்தில் உள்ளவங்க. நம்ம ஜபம்னுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓதுறதும்பாங்க. இந்த கிறிஸ்தவங்க ஓதுனா சுகமாயிருமா, இயேசு சுகமாக்கிற வராம,
இவனை ஓத சொல்லுங்கன்னு இருக்காங்க யாரோ. இவருக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. இயேசுவை பற்றி அப்பதான் முதல்ல சொல்ல போனாராம் கிராமத்தில். அப்போ எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்களாம், ஓது, நீ ஓது இவரை சுகமாக்கு அப்படின்னாங்களாம். ஓதுறதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார், அவரை நம்புங்க. என்ன இயேசு இயேசுன்ற இயேசு சுகமாக்குறான்லாம் கிறிஸ்தவங்களாம் மேடை போட்டு பேசுறாங்க, நீ ஓது அவளை சுகமாக்குனாங்களாம். இவருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எப்படி ஓதுறதுன்னு தெரியல. இவனை விடாதங்கப்பா, வீடு விட சொல்லிக்கிட்டே வர்றான் இந்த இயேசு இயேசுன்னு. இந்த இயேசு ஏதாவது பண்ண, நீ ஏன்னா இவளை எழுப்பலைன்னா உன்னை கொண்டுருவான், உன்னை விட மாட்டோன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்களாம். இவர் பார்த்தாரு, என்னடா அதை ஊழியம் செய்ய வந்து வம்பல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த படுக்கை கட்டிலோட வெளியே ரோட்டு கொண்டு வந்துட்டாங்க, தெருவுக்கு. ஊரே திரண்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களா, இவன் தான் இயேசுவை நம்புங்க நம்புங்கன்னு எங்க வீட்டிலலாம் வந்து சொன்னான். இப்போ சொல்லிட்டாங்க, இவளை எழுப்பு, இல்லைன்னா உன்னை விட மாட்டோன்னு. இவர் பார்த்தாராம், தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே, இயேசுவை சொன்னா இப்படிலாம் நடக்குன்னு தெரியாது, இப்போ ஓதாட்டா நம்மளை விட மாட்டாங்கன்னு சொல்லி இவருக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னே தெரியலையாம் வியாதேசருக்காக. அதனால எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்களா, கண்ணு மூடி ஜெபிக்கிறன்னு கூட தெரியலையாம். அவர் அப்ப அப்படி பார்த்துக்கிட்டு சொல்றாராம், இயேசுவே இந்த அம்மாவுக்கு என்னதோ செய்யுது, நீங்க ஏதாவது பண்ணுங்க. அப்ப அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமா. அப்ப அவர் அப்பதான் இயேசுவை ஏற்று கொண்டிருக்கிறார், வேற ஒண்ணும் தெரியாது. ஆண்டவர் ஏவி தூண்டுனால வந்துட்டார், இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்த ஆண்டவரே, ஏதாவது இந்த அம்மாவுக்கு செய்து சுகமாக்கிறங்க அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஒரு வல்லமை வந்து இறங்கிச்சு. அந்த அம்மா மரண உயிர் ஊசலாடுற அம்மாக்குள்ள அப்படியே சரீரெல்லாம் ஆடுது, அசையுது. ஒரு தாவி அலக்கழிச்சு தூக்கி கீழே போட்டான் கட்டில் விட்டு. இவர் நினைச்சாராம், சும்மா இருந்ததுக்கே நம்மளை கொல்லுவோம்னாங்க, இதை வேற கீழே வேற தூக்கி அடிக்குது, இன்னைக்கு அவ்வளவுதான் நம்மளை கொன்னுருவாங்கன்னு நினைச்சாராம். அடுத்த நிமிஷம் அந்த அம்மா நல்ல சுகம் பற்றி எழும்பி நின்று பேசுதான். அந்த தாவி போய்விட்டாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை ஏதாவது செய்யுங்க. அந்த சின்ன ஜபத்தை இயேசு கேட்டா, உங்களை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டா. தைரியமா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா வியாதியஸ்தருக்கா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசு அற்புதம் செய்வான்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவருடைய ஸ்தானாபதி, உங்களுடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துவார். உங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை அந்த ராஜா கனப்படுத்துவார். என்னுடைய ஸ்தானாபதி சொல்லிவிட்டதனால் அது நிறைவேறணும்னு கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 ஆவிக்குரிய 9 வரங்கள் சொல்லப்படுகிறது. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல். இந்த 9 வரங்கள் எதற்காக? உங்களுக்காக. அந்த வரங்கள் ஊழியர்களுக்கு என்று நாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கொரிந்தி திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் இந்த வரத்தை பெற்றிருந்தார்கள். நீங்க இந்த சுவிசேஷத்தை அறிவிங்க, இந்த 9 வரங்களும் உங்கள் மூலமாக வெளிப்படும். நீங்க வரத்துக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க போங்க, 9 வரங்களும் வெளிப்படும். உங்க மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும், ஆண்டவருடைய வரங்கள் வெளிப்படும். நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தால் போதும், சொல்லுங்க போதும், ஆண்டவருடைய வரம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அதிகாரத்தினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இனி தேவ வல்லமை வெளிப்படுத்த போகிறது. நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்க வீட்டுக்குள் அற்புதத்தை கொண்டு வர போகிறது. உங்களுடைய பெற்றோர் கூட உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய அதிகாரம் தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் கூட உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் என்ன என்பதை அறியாமல் இருக்கலாம். இனி வருகிற நாட்களிலே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உங்களுடைய பெற்றோரை கண்டுகொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். உங்களை அற்பமாக எண்ணினவர்களே உங்களை கண்டு பயப்படும்படிக்கு தேவ வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும். ஆண்டவர் செய்வார். ஆகவே பயப்படாதிருங்கள். அதிகாரம் உள்ளவர்களாய் உங்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் இன்னைக்கு அனுப்ப போகிறார். கடைசியாக ஆண்டவர் ஸ்தானாபதிகளுக்கு வைத்திருக்கிற இன்னொரு காரியம், அவர் ஸ்தானாபதிகளுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு. முதலாவது ஒரு செய்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த செய்தியை சொல்ல போகும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதுதான் அநேகருக்கு பயம்.
யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எதிர்த்துருவாங்களோ, நாம் என்ன செய்வது என்கிற ஒரு பயம். நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 28:20 உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை நீங்க அறிவிங்க, ஸ்தானாபதிகளாக அறிவிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இந்திய அரசாங்கம் தன்னுடைய அம்பாசிடரை அனுப்பும் பொழுது நீங்க அந்த நாட்டுக்கு ஸ்தானாபதியாக இந்தியாவின் சார்பாக போகிறீர்கள். உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுக்கப்படும். அதற்கென்று காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். அதற்கென்று உங்களை சுற்றிலும் பாதுகாப்பு வளையம் இருக்கும். நீங்கள் பயப்படாமல் போய்விட்டு வாருங்கள் என்றுதான் அனுப்புவார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஸ்தானாபதிகளாக அபிஷேகம் பண்ணி அனுப்பும் போது, என்னுடைய தேவ தூதர்களை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள், தைரியமாக போங்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு ஆண்டவர் நிற்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உங்களோட கூட இருப்பேன், நானே உங்களோட கூட வருவேன். அவரே உங்களுக்கு துணையாய் வருவாராம். அதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய ஸ்தானாபதிகளோடு நான் நிற்பேன் துணையாக. நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் அநேக சமயத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, நான் வந்து உன் பக்கத்தில் நிற்பேன். அது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு கூட்டத்திற்காக ஜெபிக்கும் போது அது வரைக்கும் நான் ஜெபம் செய்வேன். சிலர் வந்து கேட்பாங்க, எப்படி பிரதர் இவ்வளவு தைரியமா ஓப்பனா இதெல்லாம் நீங்க பேசுறீங்க? நான் பேசல. நான் அறையிலே முழங்காலில் நிற்கும் போது அவர் சொல்லுவார், என்னுடைய எஜமான், என்னுடைய ராஜாதி ராஜா சொல்லுவார், நீ என்னுடைய ஸ்தானாபதியாக இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறாய், இந்த செய்தி இந்த பட்டணத்துக்கு நீ சொல்லணும், பயப்படாத, நான் உன் பக்கத்தில் நிற்பேன். அதான் அவர் சொல்லுவார். நான் போய் அங்கே ஆரம்ப ஜெபத்தில் கண்ணை மூடினால் என் வலது பக்கத்தில் அவர் நிற்கிறதை என்னால் பார்க்க முடியும். அந்த தைரியத்தில் தான் நான் வசனத்தை தெளிவாய் பேசுகிறேன். அவர் உங்களை அனுப்பிவிட்டு சிங்காசனத்தில் எங்கு அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட வருவேன், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். மார்க் 16:20 எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு பரலோகத்திற்கு ஏறின பிறகு 19 சொல்லுகிறது, அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திலே போய் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து விட்டார். 20 சொல்லுகிறது, இயேசுவின் சீஷர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அற்புத அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பிதாவின் வலது பார்சத்திலே பரலோகத்தில் அமர்ந்த இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஸ்தானாபதிகளாக சீஷர்கள் புறப்பட்ட பொழுது அவர்களோடு கூட அவர் நடந்தார், அவர்களோடு கூட அவர் கிரியை நடப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களோடு கூட அவர் கல்லூரிக்கு வருகிறார், உங்களோடு கூட அவர் ஸ்கூலுக்கு வருகிறார். கிராமத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது உங்களோடு கூட அந்த கிராமத்திற்கு அவர் வருகிறார், உங்களோடு கூட அந்த பட்டணத்திற்கு வருகிறார். உங்களை தனிமையாக ஒரு நாள் அவர் அனுப்புவதே இல்லை, உங்களோடு கூட வருகிறார். ஒரு இந்தியாவினுடைய அம்பாசிடர் ஒரு நாட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்தியா தேசமே எழும்பி நிற்கும். எப்படி எங்களுடைய தேசத்தின் அம்பாசிடருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று தேசமே எழும்பி நிற்கும். இராணுவம் அதற்காக எழும்பி நிற்கும், உங்களுடைய தேசமும் அவருக்காக நிற்கும். அதே விதமாய் பரலோக ராஜ்யத்தின் ஸ்தானாபதிகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறபடியால் பரலோகமே நம் பட்சத்தில் இருக்கிறது. கோடான கோடி தேவதூதர்கள் நம் பட்சத்தில் இருக்கிறார்கள். நாம் தனிமையானவர்கள் அல்ல. ஒரு நாள் நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்குவார்கள். அநேக சமயங்களில் சில கூட்டங்களில் வரக்கூடிய நெருக்கங்களின் நிமித்தம் நான் கலங்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கோடான கோடி தேவ தூதர்கள் இறங்குகிறதை ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிறார். யூ ஆர் நாட் அலோன், நீ தனிமையாக அல்ல. என் ராஜ்யம், பரலோக ராஜ்யமே உனக்கு பின்னால் நிற்கிறது என்பதை அறிந்து கொள். ஒரு மனிதனுக்கும் பயப்படாதே, பரலோக ராஜ்யம் உனக்காக நிற்கிறது. என் தூதர்களை உனக்காக அனுப்பி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது அந்த கூட்டத்திற்குள்ளே ஆயிரமான தேவ தூதர்கள் இறங்கி வருகிறது என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவேதான் இந்த தைரியம், ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற அந்த தைரியம் சொந்த பலத்தில் வந்தது அல்ல. நான் சாதாரணமாய் கூச்ச சுபாவம் உள்ளவன், 2 பேருக்கு முன்னால் நின்று பேச பயப்படுகிறவன்.
ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழியக்காரனா எழுப்பின பிறகு அவர் கொடுக்கிற அந்த தைரியம், அவர் கொடுக்கிற அந்த பலன், அவருடைய பிரசன்னம் கொடுக்கிற அந்த வல்லமை, அவர் என்னோடு கூட நிற்கிறதை பார்க்கிறேன். அவருடைய தூதர்கள் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். எனக்காக மாத்திரம் அல்ல, அவருடைய ஸ்தானாபதிகளாக நிற்கிற அத்தனை பேருக்காகவும் பரலோகம் இறங்கி வரும். ஆகவே தைரியமாக நீங்கள் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இந்த இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஆத்மாவை சந்தித்து விடும். ஒரே ஒரு வார்த்தை. ஏன்னா உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு சகோதரனை 2 சகோதரிகள் அழைத்து கொண்டு வந்து சொன்னாங்க. அவர் பெரிய மீசை. நான் ஊழியத்தின் ஆரம்ப காலம், நான் அப்போ வாலிபன், எனக்கு திருமணம் ஆகல. அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க, பெரிய மீசை வச்சு பயங்கரமான உருவம், அப்படி பயங்கரமா இருக்கிறார். சொல்றாங்க, இவர் குடிகாரம் பிரதர், இவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க, மனைவியை கவனிக்க மாட்டேங்கிறான், தொழில் செய்ய மாட்டேங்க, எல்லாத்தையும் அழிச்சிடறான், புத்தி சொல்லுங்க. என்னை மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அவரை பார்த்தேன். கடைசியில் நான் என்ன சொல்றது அவருக்கு, அவர் ஓங்கி ஒரு அறை விட்டா நான் செத்தேன், அவ்வளோதான். அந்த மாதிரி அவருடைய உருவமும் அதுவும் இருக்குது. அவருக்கு என்ன சொல்றது நான் சொல்லி அவர் திருந்த போறாரு. ஆண்டவரத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நான் அவருக்கு என்ன சொல்லணும்? அவர் குடிகாரு, மனைவி அடிக்கிறாரு, பிள்ளையை கவனிக்கிறது இல்லை, துன்மார்க்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன சொல்லணும்? அப்போ ராஜா சொன்னார் என்னை பார்த்து, மகனே நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்க சொன்னதெல்லாம் மறந்துரு, நான் அவனை நேசிக்கிறேன்னு மட்டும் சொல், நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு மட்டும் நீ சொல், போதும்னார். ஒரே ஒரு வார்த்தை. நான் அவருடைய தோள் மேலே கை வச்சேன். அவர் என்னை அப்படியே பார்த்தார், பயந்து. இவர் என்ன திட்டுவாரோ அப்படின்னு பார்த்தார். அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் நான் உங்களை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் மனிதன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அவர் சொல்றாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாராம், இயேசு உங்களை நேசிக்கிறாராம். அதான் சொன்னேன். அவர் அழுதார் சிறு பிள்ளை போல. ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்ன ஒரு வார்த்தை, சிறு பிள்ளை போல அழுதார். அப்படி அவர் அழுதார், இருதயம் நொறுங்கி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். பிரியமானவர்களே, நீங்க பார்க்க சாதாரண ஆட்கள் தான். உங்க ப்ரொஃபஸரை பார்த்து நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். உங்களுடைய லெக்சரரை பார்த்து நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். உங்களோடு கூட படிக்கிற ஒரு குடிகார வாலிபன், போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு வாலிபன், உங்களோடு கூட படிக்கிற பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பெண், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார். நீங்க பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. தைரியம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. ஆச்சரியமான ஒரு தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார். ஒரு நாள் 4 மாடிங்களுடைய ஆபீஸ்ல ஒரு வாலிபன் ஒரு குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்தான். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, என் சொந்தக்காரங்க உங்களை பார்க்கணும்னாங்க, கூட்டிட்டு போக சொன்னாங்க, வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினான். அந்த குடும்பத்தாரை என்கிட்ட பேசினாங்க. அந்த வாலிபன் தூரமா ஒதுங்கி நின்றான். ஆண்டவர் சொன்னார், இந்த வாலிபனை நான் தெரிந்து கொண்டேன், நான் அவனை பயன்படுத்த போறேன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஜெபிச்சு முடிச்சுட்டு கூட்டு, தம்பி ஏன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்த போறாருன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவன் வெளியே போய் சிரிச்சு நக்கல் பண்ணிட்டு போனான். மோகன்லாசுக்கு பைத்தியமா, நான் தண்ணிலே வாழ்ற ஆளு, ஏதோ சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்களே இந்த இடம் தெரியுமேன்னு காமிக்க வந்தா, நான் தண்ணிலே வாழ்றேன், குடிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் என்னன்னா இயேசு உங்களை பயன்படுத்த போறாருன்னு மோகன்லால் சொல்றாருன்னு நக்கல் பண்ணிட்டு போனாராம். ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு சொந்தக்காரங்களை கூட்டிட்டு அப்படி வந்து எனக்கு அவர் மறந்துட்டு, அப்பவும் அந்த வாலிப ஒதுங்கி நின்று இருக்கிறார். அப்போ அவரை பார்த்தோன்னு ஆண்டவர் சொல்றார், நான் இவனை பயன்படுத்த போகிறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி ஒதுங்கி நின்னார். என்கிட்ட ஜெபி கூட அவர் வரல. அவரை கூப்பிட்டேன், தம்பிங்க வாங்க, இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் தம்பி, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்த போறாரு. அப்பவும் நினைச்சாராம், என்ன 2வது முறை நம்மளை பார்த்து இப்படி சொல்றாரு, இவருக்கு தான் புத்தி சரியில்லையா அல்லது நான் தான் ஏதாவது கோளாரா நினைச்சிட்டு போனாராம். சுமார் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார். எப்படி அவர் எனக்கு தெரியும்னா, சுமார் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தபோது கைகள் பைபிளோட முழு நேர ஊழியக்காரனாய் வந்து என்னை சந்தித்தான். அந்த தம்பி சொன்னான், பிரதர் அன்னைக்கு 2 முறை நீங்க என்னை பார்த்து அந்த வார்த்தை சொல்லும் போது இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் குடிகாரன், பயங்கர துன்மார்க்கத்தில் இருந்தேன்,
இயேசுக்கு எனக்கு ஒரு அளவு கூட சம்பந்தமே கிடையாது. ஏன் இப்படி அவர் சொல்றாருன்னு நான் கிண்டல் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா இயேசு என்னை ரட்சித்து அபிஷேகித்து இன்னைக்கு ஊழியக்காரனா என்னை பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பான உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார். நீ ஒரு ஆளை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தை அது ராஜாவின் வார்த்தையா இருக்கும். தேவன் அதை கனப்படுத்தி வாழ்க்கையை மாற்றுவார். உங்களைத்தான் தேவன் அதற்கு பயன்படுத்த போகிறார். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆவியானவர் வரும்பொழுது 9 வரங்களோடு உங்களுக்குள்ளே வருகிறார். ஆவியானவர் வரும்பொழுது பேசக்கூடிய தைரியத்தை தருகிறார். ஆவியானவர் வரும்பொழுது பேசக்கூடிய ஞானத்தை தருகிறார். ஆவியானவர் வரும்பொழுது அந்த தேவ அதிகாரம் உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிப பெண் 3 வருஷம் படிப்பை முடித்து விட்டாள். ரட்சிக்கப்பட்டவள், அபிஷேகம் பெற்றவள். மேல் படிப்பிற்காக 2 வருஷம் படிக்க ஒரு மேல் படிப்பிற்காக ஒரு கல்லூரியில ஒரு யூனிவர்சிட்டியில இடம் கிடைத்தது. அப்ப அங்கே போய் அந்த குறிப்பிட்ட கல்லூரியிலே ஹாஸ்டலிலே தங்க வேண்டும். அங்கே போன பொழுது அங்கே ரட்சிக்கப்பட்ட இவளோடு சேர்ந்து ஜெபிக்க ஒருவரும் இல்லை. அந்த மாணவிகள் ஹாஸ்டல்ல நூற்றுக்கணக்கான பேர், இந்த மாணவிகள் இவள் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு பெண். 1-2 கிறிஸ்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. அவள் எனக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினாள். அந்த கடிதத்தில், அங்கிள் எனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்க விருப்பமே இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லைங்க, நானே பின்வாங்கிடுவனும்னு எனக்கு பயமா இருக்குது, இங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆள் இல்லை, எல்லாரும் இப்படிப்பட்ட பாவ சிற்றின்பத்துல வாழ்றாங்க, அதனால எனக்கு பயமா இருக்குது, இந்த படிப்பு கூட எனக்கு முக்கியம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம், நான் இந்த கல்லூரியை விட்டு வந்துவிட போகிறேன் என்பதாக எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். நான் அவளுக்காக ஜெபம் பண்ணி ஒரு பெரிய கடிதம் எழுதினேன். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நீ போய் ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபம் பண்ணி கர்த்தர் உன்னை தாங்கி நடத்தோன்னு பல ஆலோசனைகள் எழுதியிருந்தேன். அதன்படி ஒவ்வொரு நாள் மாலையும் கல்லூரி முடிந்து வந்த பிறகு அவருடைய ஹாஸ்டல்ல மேல் மாடிக்கு, மொட்டை மாடிக்கு செல்லுவாள். நிறைய பேர் அங்கே விளையாடுவாங்க, பிளே கிரவுண்டில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்குள்ள அந்த மாணவிகள் அவங்கள சாயங்காலத்தில் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ யாரும் அந்த மொட்டை மாடிக்கு போக மாட்டாங்க. இவர் தனியாக அங்கே போய் முழங்கால் படிட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவாளாம். அப்படி பல நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அப்படி அவள் மாடிக்கு ஏறி போகும்போது அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஏதோ ஒரு வாலிப பெண் பார்த்து விட்டாள். அவள் சொன்னா, இதையா தனியா மாடிக்கு போகிறாள், நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், எல்லா ஸ்டூடெண்ட்டும் இங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மாடியில தனியா போய் என்ன பண்றான்னு சொல்லி கொஞ்சம் மாணவிகளோட கூட சில பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு மேலே போனா அவள் முழங்கால் படிட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தா. அந்நிய பாஷையில அவள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கண்ணை திறந்தா அவளை சுற்றிலும் பெரும் கூட்டம் எல்லாம் அமைதியா வந்துட்டு பாக்குறாங்களாம். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, கேட்ட என்ன பேசுற, இது தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், நான் புதுசா ஏதோ ஒரு லாங்குவேஜ் எல்லாம் பேசுற, இது என்னதுன்னு கேட்ட உடனே சொன்னால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அந்த பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுற தேவனோடு பேசுவது, அந்த ஆவியானவர் தான் எனக்கு பலன் என்றெல்லாம் அவள் சொன்னாள். எல்லாம் கைத்தட்டி சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு ஆண்டவர் பேசுறாராம் இவகிட்ட, ஆண்டவர்கிட்ட ரகசிய பாஷையில பேசுறாளாம். ஓ, ஆண்டவருக்கு அப்படி ஒரு லாங்குவேஜ் எல்லாம் இருக்குதா, நீ கிண்டல் பண்ணினார்கள். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அமைதியா இருந்தான். அப்போ உடனே ஒருத்தர் கேட்டான், நீ ஆண்டவர் உன்கிட்ட பேசுறாருன்ற, இயேசுடைய வல்லமை பரிசுத்தாவின்னு சொல்ற, அப்படிலாம் இருந்தாக்கி நம்ம ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அடிக்கடி ஒரு காக்கா வலிப்பு வரும், ஒரு அசுத்தாவி வந்து தாக்கும், நுரை தள்ளி கஷ்டப்படுவான். உங்க இயேசு அவளை குணமாக்கிடுவாளா? இயேசு அந்த அவளை குணமாக்கிடுவாரா? நீ சொல்றிய எனக்கு வல்லமை இருக்கிற ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பேசுறன்னு சொல்லி, அப்ப நான் கூட்டிட்டு வரேன், அந்த உங்க இயேசு அவளை குணமாக்கிட்டும் பார்க்கலாம், அப்ப நீ சொல்றதை நாங்க நம்புறோம்னு சொல்லி. இவள் யோசித்தாள், அது பிசாசு, ஒரு அசுத்தாவி வரும், நுரை தள்ளி புரளுவாள், அதெல்லாம் அந்த ஹாஸ்டலுக்கே தெரியும் அந்த பெண் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. நீ யோசித்தா, நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஊழியக்காரி இல்லை, அப்படி யாருக்கும் ஜெபிச்ச இல்லை, எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, அப்புறம் என்ன ஏசுன்ற பேசினாருன்ற, சும்மா அப்படிதான் கிறிஸ்தவங்களை ஏமாத்துறீங்கன்னு. உடனே ஆவியானவர் சொன்னார், மகளே பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், சவாலை ஏற்றுக்கொள்னு சொன்னார். நீ தனிமையா இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். உடனே சொன்னார், கொண்டு வாங்க, நான் ஜெபிக்கிறேன், இயேசு விடுதலை தருவார். உடனே எல்லாம் சத்தம் போட்டு ஓடினாங்க. அந்த ரூம்ல இருந்து அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க. அவளை கொண்டு வந்து நினைச்சு என்ன முழங்கால் போட சொல்லுங்க, என்ன
முழங்கால் போட்டாங்க. எல்லாம் சுத்தில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இவ கூட சேர்ந்து ஜெபிக்கிற கூட யாருமே இல்லை. அவ யோசிக்கிறா, நான் ஜெபம் பண்ண இந்த அசுத்தாவி போகுமா, இவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்களே, ஒரு பயம். அடுத்த நேரம் அவளுக்குள்ள இந்த ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தனிமையாக அல்ல, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன் அபிஷேகம் பண்ணி இருக்கிற கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். பயப்படாமல் ஜெபம் பண்ணு. ஆவியானவர் பலப்படுத்தினார். உடனே அவள் மனசுல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கரத்தை நீட்டி பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தாள். இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தவுடன் அந்த பெண்ணுக்குள்ள இந்த அசுத்த ஆவி அலற ஆரம்பித்தது, சத்தமிட ஆரம்பித்தது. சுற்றிலும் இருந்த மாணவிகள் பயப்பட ஆரம்பித்தார்கள். சரீரத்தை கீழே தள்ளிவிட்ட அந்த அசுத்த ஆவி நான் போகிறேன் என்று அலறிக்கொண்டு வெளியேறி போனது. அவள் சுகம் பெற்று எழும்பி விட்டாள். அல்லேலூயா. அதை பார்த்தவுடனே மாணவிகளுக்குள் ஒரு பயம் வந்தது. இவள் சாதாரண ஒரு பெண் அல்ல, இவளுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவள் சொல்லுகிறபடி இவளுக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கால் படியிட ஆரம்பித்தார்கள். அதற்குள் ஒரு மாணவி ஓடினாள், இன்னொரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்தாள். இவளுக்கு இந்த வியாதி இருக்கிறது, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறாள், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும், இவளை இயேசு குணமாக்குவாரா, ஜெபம் பண்ணி பார்க்கலாம் என்றார்கள். ஆவியானவர் சொன்னார், மகளே பயப்படாதே, நீ விசுவாசத்தோடு உன் கரத்தை நீட்டு, என் கரத்தை நான் நீட்டுவேன் என்று சொன்னார். கரத்தை நீட்டி தொட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணினாள். உடனே அவள் சுகம் பெற்று விட்டாள். இந்த அற்புதத்தை கண்டவுடனே அந்த விடுதலை இந்த மாணவிகள் முழங்கால் படியிட ஆரம்பித்தார்கள். இந்த இயேசுவை எங்களுக்கு சொல், நாங்களும் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்பதாக அவள் மறுபடியும் எனக்கு கடிதம் எழுதினாள். அங்கள் இப்படியெல்லாம் காரியம் நடந்தது. இப்பொழுது ஒரு சிலரை தவிர எங்களுடைய ஹாஸ்டலில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் பக்கமாய் திரும்பி விட்டார்கள். ஒரே ஒரு வாலிப பெண் அந்த முழு ஹாஸ்டலையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து விட்டாள். உன்னை கொண்டுதான் உன் கல்லூரியை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னை கொண்டுதான் உன் பள்ளிக்கூடத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்களை கொண்டுதான் உங்களுடைய கிராமங்களை பட்டணங்களை தேவன் அசைக்க விரும்புகிறார். நீங்கள் இயேசுவினுடைய ஸ்தானாபதிகளாக நிற்கும்படியாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுடைய கல்லூரியை தாண்டி, உங்களுடைய கிராமத்தை தாண்டி, உங்களுடைய பட்டணத்தை தாண்டி ஆண்டவர் இந்த மாநிலத்தை அசைக்கும்படி, ஏன் இந்தியா தேசத்தை அசைக்கும்படி இங்கிருக்கிற வாலிபர்களை தேவன் எழுப்ப போகிறார். தேசங்களை இந்திய தேசத்தை தாண்டி பல நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்த போகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதற்காகவே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது ஆவியை நான் ஊற்றுவேன் என்றவர் இன்றைக்கு தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி உடைய வல்லமை படைத்து அனுப்ப விரும்புகிறார். ஜெபம் பண்ணும்படி நாம் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய ஸ்தானாபதிகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஸ்தானாபதிகளாக ஏற்படுத்தப்பட்டவர்கள், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலில் இருக்கிறவர்கள். எல்லாரும் கண்களை மூடி உங்களுக்கு முன்பாக நிற்கிற ராஜாதி ராஜாவை பாருங்கள், ஏக சக்கராதிபதியை பாருங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரை பாருங்கள். சகல அசுத்தாவிகளையும் துரத்தினவர் உங்களை முன்னாலே நிற்கிறார். சகல நோயாளிகளையும் குணமாக்கினவர் முன்னாலே நிற்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் முன்னாலே நிற்கிறார். என் மகனே, நான் உன்னை என்னுடைய ஸ்தானாபதியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். என் மகளே, நான் உன்னை என்னுடைய ஸ்தானாபதியாக, ஒரு ராஜ தூதுவனாக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. உன்னை கொண்டுதான் என் வல்லமை நான் விளங்க பண்ண போகிறேன். உன் மூலமாக நான் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை காண்பிக்க போகிறேன். உன்னுடைய கல்லூரியிலே, உன்னுடைய பள்ளிக்கூடத்திலே, உன்னுடைய யூனிவர்சிட்டியிலே, நீ வேலை செய்கிற இடத்திலே, உன்னுடைய திருச்சபையிலே, உன்னுடைய கிராமத்திலே உன்னை கொண்டு என் வல்லமை நான் விளங்க பண்ண போகிறேன். உன் கரத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். நீ கரத்தை நீட்டும் பொழுது இனி வியாதியஸ்தர்கள் சுகமடைய போகிறார்கள். நீ கரத்தை நீட்டிய நாமத்தை சொல்லும் பொழுது அசுத்தாவிகள் ஓட போகிறது. நீ உன் கரத்தை நீட்டி இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது கட்டுண்டவர்கள் விடுதலை
விடுதலையாக போகிறார்கள். நீ உன் கரத்தை நீட்டி இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண போகிறார்கள். ஜீவனுள்ள தெய்வத்தை அறிய போகிறார்கள். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. எழும்பு ஆண்டவருக்காக, எழும்பு ஆண்டவருக்காக ஏதாவது சாதித்தே ஆக வேண்டும். இந்த தேசத்தில் சாத்தானுடைய எல்லா விதமான வேதனையான காரியங்களுக்கும் முடிவை நாம் உண்டாக்கியே ஆக வேண்டும். பிசாசனுடைய வல்லமைக்கு ஒரு முடிவை உண்டாக்க முடியாய், சாத்தானுடைய வல்லமைக்கு ஒரு சாபமணி அடிக்க முடியாய். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். உன் கல்லூரியிலே, உன்னுடைய ஹாஸ்டலிலே, உன்னுடைய கிராமத்திலே, நீ படிக்கிற வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறான். கடைசி நாட்களிலே வாலிபர்கள் மீது என் ஆவியை நான் ஊற்றுவேன். கன்னிகைகள் மீது ஆவியானவர் இறங்குவார். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற போகிறது. இன்றைக்கு நீங்கள் தேசத்தை குறித்த தரிசனத்தை பெற போகிறீர்கள். ஆத்துமாக்களை குறித்த தரிசனத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். ஆவிக்குரிய 9 வரங்களும் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறது. ஆவியானவர் உங்கள் மீது மழை போல ஊற்றப்படுகிறார். It is the time to receive the anointing of the Holy Ghost. It is the time to receive the gifts of the Holy Ghost. ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வாலிப மகளே கேள், வாலிப மகனே கேள். இப்பொழுது தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை அவர் வல்லமைப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார். அபிஷேகம் உன் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய சானாபதியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நிரப்பும் என்று கேள். இப்பொழுது நிரப்பும் என்று கேள். வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். வரங்களினால் ஆண்டவர் அலங்கரிக்கிறான். ஹல்லேலூயா. குணமாக்க மரங்கள் வெளிப்பட போகிறது. என் மகளே, இனிமேல் நீ ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகிறது. என் மகனே, நீ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது. அசுத்த ஆவிகள் உன்னை கண்டு அலற போகிறது. அக்னியின் வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரலோகத்தின் தேவனே, இதோ இந்த பிள்ளைகள் தங்களை சானாபதிகளாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நீ சொன்னீரே, வாலிபர்களை சேனையாக எழுப்புவேன் என்று சொன்னீரே. உம்முடைய சேனைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து நிற்கிறார்கள். கடைசி நாட்களிலே வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொன்னீரே. வாக்கை கொடுத்தீரே. இப்பொழுது உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்பி விடுவீராக, நிரப்பை விடுவீராக. அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருடைய தலையிலும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பந்தல் முழுவதும் தேவ மகிமை மேகத்தை போல இறங்குகிறது. இப்பொழுது receive the Holy Ghost. இப்பொழுது 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 fire is coming upon you now. இப்பொழுது அக்னி உனக்குள் இறங்குகிறது. உன் எலும்புகள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் தேவ அக்னி உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். வாய் திறந்தவரை துதியுங்கள். இனிமேல் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இனிமேல் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அசாதாரணமான காரியம் உங்களை கொண்டு நடக்க போகிறது. உங்கள் வீட்டாரை அறிந்து கொள்ள போகிறார்கள். உங்கள் வீட்டுக்குள்ள இன்றைக்கு அந்த வல்லமை வெளிப்பட போகிறது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. இங்கே வரும்போது கண்ணு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கண்ணு தலையும் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது எனக்கு கண் வலி பல்ல. எனக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதம் அந்த ஒரு கட்டி, அந்த கட்டி பார்த்தீங்கன்னா வெதர் வரைக்கும் எனக்கு வலி, என்னால் தாங்க முடியாது. வழியாக இருக்கும், என்னால் உட்காந்து வேலை பார்க்க முடியாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோமியோபதியிட்ட போய் 180 ரூபாய்க்கு நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி அந்த வியோதையோட வந்தேன். கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்ன்ற ஒரு மகிழ்ச்சியோட வந்தேன். தேவனுடைய கரம் ஆணிப்பாய் இந்த கரை என் தரையில் வைக்கும் பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்குள்ள நல்ல ஒரு பிள்ளை இப்பனால தாங்க முடியல. இப்போ நான் அந்த கட்டியை தொட்டு பார்க்குறேன், அந்த இடத்துல வலியும் இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சது எனக்கு இடுப்பு வலி, வயிறு வலி, டிஸ்சார்ஜ் ஆகிற ப்ராப்ளம் இருந்தது. இப்போ எனக்காக என் கையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு இயேசுப்பா சுகம் கொடுத்ததுக்காக கூட சுத்தம். 2 வருஷமா முதுகு வலி, 2 நிமிஷத்துக்கு மேலே சாயம் உட்கார முடியாது, நீளம் கூட முடியாது, நிற்க முடியாது.
அன்னைக்கு நான் நீல என் ஃப்ரெண்ட் சுகமாயிட்டு எனக்கு அடிக்கடி பலவீனம் இல்லாம அடிக்கடி உடம்பு முடியாம எனக்கு பேரும் என்னால் தாங்க கூட முடியாது. என்னையால உடம்புக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருந்து இப்ப எனக்கு நல்லா இருக்குது.